சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த நாள் சீக்கிரமே வரும். சரி, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வந்துரு. சரிங்க மேடம். ஏய், என்னடி சொன்ன? ஆண்டி, என்ன மகேஷ்? நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க மகேஷ். அங்கிள அஞ்சலி அப்பான்னு சொன்னது ஒன்னும் தப்பான வார்த்தை இல்லையே? இல்லையே. அப்புறம் ஏன் ஆண்டி நீங்க அத்தனை பேர் முன்னாடி அவங்கள அடிச்சீங்க? தப்புதான் தம்பி, அது எனக்கும் தெரியும். ஆனா அந்த நேரத்துல நான் அஞ்சலி அடிச்சதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏற்கனவே இந்த வீட்ல அஞ்சலி எப்படி நடத்துறாங்கன்னு நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அவ எப்படா தப்பு பண்ணுவான்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிய நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொன்னதையே அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ அவ செல்வாவ அப்பான்னு கூப்பிட்டா அவங்க அவளை சும்மா விடுவாங்கன்னு நான் நினைச்சீங்க? அஞ்சலிய அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க மகேஷ். அப்படி அஞ்சலி அவங்க யாரும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் அஞ்சலி அடிச்சேன். இது அஞ்சலிக்கு கூட தெரியும். அதனால தயவு செஞ்சு நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அஞ்சலி, அஞ்சலி, அத்தனை பேரும் முன்னாடி ஆண்டி உங்களை அடிச்சது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஐயோ சார், அத நான் பெருசாவே எடுத்துக்கல சார். மேடம் ரொம்ப நல்லவங்க சார். நான் பண்ணது தப்பு தானே. என்ன இருந்தாலும் நான் சார அப்பான்னு கூப்பிட்டுருக்க கூடாதுல்ல. அப்படி கூப்பிட்டதுல என்ன தப்பு அஞ்சலி? அங்கிள் உங்களை அவரோட பொண்ணு மாதிரி நினைக்கிறதா தானே அடிக்கடி சொல்லுவாரு. சார் வேணா அப்படி நினைக்கலாம் சார். ஆனா வீட்ல உள்ள மத்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்குலாம் நான் சார் அப்பான்னு கூப்பிட்டா நிச்சயமா கோவம் வரதானே செய்யும். அந்த கோவத்துல வீட்ல உள்ளவங்க என்ன எதுவும் பண்ணிட போறாங்களோன்னு தான் சார் மேடம் என்ன அடிச்சாங்க. அதனால நீங்க மேடத்தை பத்தி எதுவும் தப்பாலாம் பேசாதீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியும் அஞ்சலி. நீங்க யாரையும் விட்டு கொடுத்து பேச மாட்டீங்க. ஏன்னா உங்க மனசு அப்படி. இவ்வளவு நல்லவங்களா நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அஞ்சலி. என்னால அது பார்க்க முடியல. இத்தனை நாளா நீங்க இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும் போதெல்லாம் போகாதீங்க, இருங்க இருங்கன்னு நான் தான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா இப்ப நானே சொல்றேன், நீங்க இந்த வீட்டை விட்டு போயிருங்க. இங்க இருந்து வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க. அஞ்சலி, நீங்க இங்க இருந்தா உங்களை எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்னால அதை பார்த்துட்டு தாங்க முடியாது. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இங்க இருக்க வேண்டாம் அஞ்சலி, போயிருங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கூட நினைச்சேன் இந்த வீட்ல உங்களை புரிஞ்சுக்கிட்டது அங்கிளும் காயத்ரி ஆண்டியும் தானே. ஆனா காயத்ரி ஆண்டியும் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு உங்களை அடிச்சதை நினைச்சா என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இன்னும் எத்தனை பேர்கிட்ட தான் நீங்க திட்டு வாங்கிட்டோ அடி வாங்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டே இங்க இருக்க போறீங்க? வேண்டாம் அஞ்சலி. சார், நீங்க ஏன் சார் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதை பெருசாவே எடுத்துக்கல சார். அத நான் அப்பவே மறந்துட்டேன். எனக்கு நிஜமா ஒரு கஷ்டமும் இல்ல சார். நீங்க அதே நினைச்சலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க.
எவ்வளவு நல்ல மனசோட இவங்க இருக்காங்க. ஆனா இவங்களை போட்டு கடவுள் ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துறாரு? ச்சே. சீக்கிரமே அஞ்சலி அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும். வாங்க. ஏ அஞ்சலி, ஆ? நில்லு. எவ்வளவு நேரமா நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். நீ எங்க ஆளையே காணோம்? எங்க போன? மேல மாடியில சுத்தம் பண்ண போனேன். சொல்லாததெல்லாம் செய். அங்க சுத்தம் பண்ணி கிழிச்சதெல்லாம் இருக்கட்டும். தோ அங்க பாரு, அங்க பூத்தொட்டிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வர்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மாடியில வை. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏன் அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் வைக்க மாட்டியா? இல்ல மேடம், நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூரா அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு வா. இன்னும் நிறைய வேலை இருக்கு. போ. வா பத்மா. வா. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, வெய்மா, இதை வை. ஏமா இதெல்லாம் தூக்கிட்டு இருக்க? மேடம் தான் இந்த தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் மாடியில வைக்க சொன்னாங்க சார். இதெல்லாம் இப்ப நீ தூக்க கூடாதுமா. இல்ல சார், எடுத்து வைக்கலன்னா மேடம் திட்டுவாங்க. ஐயோ அஞ்சலி, சொன்னா புரிஞ்சுக்கமா. இந்த மாதிரி நேரத்துல நீ வெயிட்லாம் தூக்க கூடாதுமா. இந்த மாதிரி சமயத்துல வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அஞ்சலி எதுவும் முழுகாம இருக்காளா? என்ன நீ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? அவ முழுகாம இருந்திருந்தா என்கிட்ட சொல்லி இருப்பாளே. இன்னும் 2 மாசத்துக்கு நீ எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா உனக்கு மாத்தி மாத்தி வேலை சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளுங்க. நான் இதை எடுத்து வச்சுக்கிறேமா. ஐயோ வேணாம் சார், உங்களுக்கு எதுக்கு சார் இந்த கஷ்டம்லாம்? நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சொன்ன கேளு அஞ்சலி, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ உள்ள போ, நான் எடுத்து வச்சுக்கிறேன். குணா கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேமா. ப்ளீஸ்மா, நான் போன்னு சொல்றேன்ல. போமா.